வணக்கம். நாங்கள் அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலில் சுடுதண்ணியும் நல்லா கழுவிக்கலாம். ஏற்கனவே அவங்க க்ளீனாக தான் கொடுப்பாங்க தெரிஞ்சவங்க. ஆனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்து கழுவிக்கலாம். இதனால ஈஸியாக கிடைக்கலாம் மம்மி. உனக்கு வளர்த்த ஆடு ஆனால் போய் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல, அதனால யாருன்னா வந்தால் தான். டாடி சுத்த சைவம், அதனால் அவர் வாங்கின்னு வர மாட்டார். அதனால் நீ எல்லாம் வந்தால் தான் வாங்க முடியும். இப்போ குக்கரில் ஆட்டுக்கால் போட்டுக்கலாம். ஒரு ஆட்டுக்கால் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வந்துட்டு 10 விசில் விடலாம். 10 விசில் விட்டு 10 விசில் ஆனோன்னா அப்புறம் பார்க்கலாம். கொட்டாங்குச்சி ஒன்று போட்டால் சீக்கிரம் நல்லா பஞ்சாட்டம் வெந்துடும். இப்போ மூடிக்கலாம். மூடிட்டு விசில் போட்டு 10 விசில் ஆனோன்னா அப்புறம் பார்க்கலாம். பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். சூடாகட்டும். டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லைண்ணா கறி மசாலா எல்லாத்தையும் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். லேசாக வதங்கினா போடணும். நம்ம கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். இந்த கறி மசாலா இலை எல்லாமே அரைச்சியாமா? அரைக்க மாட்டேன், அப்படியே தான். தக்காளி கொஞ்சம் உப்பு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் வதங்க. சின்ன ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகணுமாம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல? ஆமாம், போகிற வரைக்கும் அப்படியே வதக்கணும். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம்னா எவ்வளோம்மா? அரை டீஸ்பூன். கரம் மசாலா ரொம்ப போட்டால் கூட நம்மளுக்கு பிடிக்காது. அப்புறமா தனியாத்தூள், அப்புறம் இது காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது கலர் மட்டும்தான் தரும், காரம் தராதுங்க. போட்டு இதுவும் பச்சை வாசனை போக வதக்கணும். ஆமாம், வதங்கிட்டு மிக்சியில் தேங்காய், 4 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். சரி, இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ கொதிக்க விடணுமாம்மா? ஆமாம், கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இந்த நேரம் ஸ்லோவாக வச்சு தான் பண்ணோம். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இதை மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். தேங்காய், சோம்பு, முந்திரி, பச்சை மிளகா. ஓகேம்மா. இப்போ இதில் ஊற்றிக்கலாம்.
தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் வரட்டும். இன்னும் தேங்காய் ஊற்றிட்டு நல்லா பிரிஞ்சு வரட்டும். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அம்மா இப்படி பார்க்கும்போது சாப்பிடணும் போல ஈகராக இருக்குமா. அது ஆப்பத்தில் போட்டு சாப்பிட்டேன். கொதிக்குது. சின்ன டீஸ்பூனில் பெப்பர். அவங்கவுங்க எப்படி காரம் சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இது அவ்வளோ காரம் இருக்காது. இது ஆட்டுக்காலுக்கு என்னம்மா? ஆப்பம் அதை இப்போ வச்சுட்டேன். அடுப்பு பற்ற வச்சு ஆப்ப கடாய் வச்சுருக்கீங்க. அப்போ சூடாகட்டும். மாவு அரைச்சிக்கிட்டியாம்மா முன்னாடியே? ஆமாம், அரைச்சி நேற்றே வச்சுட்டேன். ஒரு கரண்டி ஊற்றி சுற்றி விடணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோ, வேகம். பார்ப்போம். ஆட்டுக்கால் பாயாவும் ஆப்பமும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வாங்க பசங்களை சாப்பிடலாம்.